ஜெயராஜ் மற்றும் ஃபெனிஸோட மரணம் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுவும் லாக்அப் டெத் தான். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவங்களுக்காக பல நடிகர்கள், பல அரசியல்வாதிகள் பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இப்ப அதே மாதிரிதான் ஒரு இன்னசென்ட்டான ஒரு மனிதர் அஜித்குமார் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஆனா ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? இது வரைக்கும் சூர்யாவை பெருமையா பேசிட்டு இருந்த மக்கள் இப்ப சூர்யாவே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றது என்ன? சமூக வலைத்தளங்களில் என்ன பேசுறாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பநாடாவில இருந்து. ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் வழக்குல பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ஆட்சி அதிமுகவோட ஆட்சி. சோ அந்த பக்கம் அது நடக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா நடிகர்களும் தன்னுடைய பெருவாரியான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. ஆக்டர் சூர்யா, ரகுல் பிரீத் சிங், ஹன்சிகா, அதாவது வடநாட்டு நடிகர்கள்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே, இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு தைரியமா பேசுறாங்களே அரசுக்கு எதிரான. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் அப்ப நடிகரா இருக்கும் போது எல்லாருமே பேசினாங்க, மன்சூர் அலிகான் வரைக்கும். ஆனா இப்ப இந்த விஷயத்துல ஒரு துரும்பு கூட அசையல, யாரும் வாயை திறந்தே பேசல. உண்மையை சொல்லணும்னா நடிகர் அப்படின்னு சொல்லும் போது தாவேகா தலைவர் பொறுப்புல இருக்கிற விஜய் அவர்கள் மட்டும்தான் நேர்ல போய் விசாரிச்சு பேசினாரு. அவர் ஒரு நடிகர் மட்டும் தான் வாய்ஸ் அவுட் பண்ண மாதிரி இருக்கு. வேற எந்த ஒரு நடிகரும் சரி நடிகையும் சரி இதை பத்தி பேசுறதே கிடையாது. ஏன்னா பல நடிகர்கள் ஆடியோ லான்ச்ல நான் மக்களுக்காக இருக்கேன், ஃபேன்ஸ்க்காக இருக்கேன், நீங்க போட்ட பிச்சையில தான் நான் படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ற நடிகர்கள் எல்லாருமே இப்படி ஒரு வழக்கு நடந்திருக்கு, இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன் அந்த அஜித்குமார் கிட்ட கூட பல பிடிச்ச நடிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எத்தனை படத்துக்கு போய் காசு கொடுத்து பார்த்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது வெளியே பேசணும் அப்படின்னு தோணி இருக்குல்ல. ஆனா யாரும் பேசலையே. இது ஒரு சில பேர் எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா நெட்டிசன்ஸ், அப்ப இருந்தது அதிமுக ஆட்சி, அதனால அதிமுகவுக்கு எதிராக கருத்து வைக்கணும் அப்படின்றதுக்காகவே திமுகவே இதெல்லாம் பண்ண வச்சாங்க, வேணுட்டே போஸ்டர் போட வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த நடிகர்கள் எந்த அளவுக்கு நமக்கு மூளை செலவை செய்யறாங்க அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியுது. சரி, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது ஷர்மிளா பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இவங்களும் சீரியல்லாம் நடிச்சாங்க. இவங்க என்ன தெரியுமா கருத்து சொல்லியிருக்காங்க? இவங்க அதுக்கு பேசாமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது உத்தரப்பிரதேஷ்ல 500 லாக்அப் டெத் நடக்குதான், இங்க தமிழ்நாட்டுல வெறும் 25 தான் நடக்குது, அதுக்கு ஏன் குதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டுட்டு வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க போல. பட் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவுது, அதை போய் பார்த்துட்டு வாங்க. திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல 23 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு உத்தரப்பிரதேஷ்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 லாக்அப் டெத் நடக்குது. அதெல்லாம் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? இவ்வளவு கேவலமா யாராவது பேச முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கும் புரியுது. ஆனா ஆட்சி அதிகாரத்துல சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி பேசுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே போன்ல சாரின்னு கேட்டுட்டார், பிறகும் நான் கேட்பேன், அதை நான் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் பண்ணும்போது ரொம்ப கீழ்த்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.